ஸோ இன்று அனைவருக்கும் வணக்கம். நாம் ஆரம்பிப்போம். ஸோ கடந்த வகுப்பில் நாம் இருதய சக்கரம், அதாவது இருதயத்தை திறப்பதன் முக்கியத்துவம் மற்றும் வேண்டாதவற்றை சரணடைத்து விட்டுவிட வேண்டும். ஸோ அவ்வாறு விடுவதால் நாம் லேசாகின்றோம். எனவே தியானத்தில் நாம் சிரமமின்றி இருக்க முடியும். அவ்வாறு இருந்தால்தான் தியானம் சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் இது நாம் ஒன்றும் செய்வதில்லை. தன்னியக்க நரம்பு தொகுதியில் இயங்கும் சக்தி தானாக அது இயங்க விட்டுவிட வேண்டும்.
ஸோ சிரமமின்றி நாம் இருப்போம். ஸோ எதை நாம் விட வேண்டும், ஏதாவது எம்மை திசை மாற செய்யும் விடயங்கள், நமக்கு உதவாத விடயங்கள் நம்மை பற்றி கொண்டிருக்கும், அவற்றை விட்டுவிட வேண்டும். கவனத்தை சிதறச் செய்யும் விடயங்கள், நம்மை வழி தவறி செல்ல காரணமாக இருக்கும் விடயங்கள், அவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். இவை முக்கியமாக எமது மமகாரம், அகங்காரத்தால் வருகின்றது. மமகாரம் எமது கடந்த கால வாழ்க்கையால் ஏற்பட்ட மனக்கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள், கொள்கைகள், அதுகளால் ஏற்படுகின்றது. அவை எம்மை தடுக்கின்றது, சரியான பாதைக்கு செல்ல விடாது. வாழ்வின் சரியான பாதையில் நாம் செல்ல விடாது எம்மை தடுக்கின்றது. மற்றும் அகங்காரம் நாம் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது, அதுவே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்குகின்றது, எம்மையும் இயக்குகின்றது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். தனித்தவர்களாகி விடுகின்றோம். தனித்தவராகும் போது நாமே அனைத்தையும் நமது கையில் எடுக்கின்றோம். ஸோ அதனால் நாம் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம். அகங்காரம் ஏற்படுகின்றது. கோபம், சினம், வாழ்க்கையில் வெறுப்பு, அந்த மாதிரியான நிலைமை ஏற்படுகின்றது. எனவே முக்கியமாக நாம் எமது அகந்தை, அதாவது எமது அகங்காரம், மனக்கட்டுப்பாடுகள், மமகாரங்களை சரணடைக்க வேண்டும். ஸோ இதற்குத்தான் நாம் எமது மமகாரம், அதாவது மனக்கட்டுப்பாடுகள், அவை எமது கடந்த கால வாழ்வு, இடது நாடி, அகங்காரம், எமது மன உடல் தொழிற்பாடுகள் சரியாக இயங்க வேண்டும். அகங்காரம் இருக்கக்கூடாது. இது எமது வலது நாடி. இதனால் இந்த நாடி சமநிலைகள் முக்கியமாகின்றது. நமது தியான நிலைக்கு, ஒரு நிதான நிலைக்கு, வாழ்வின் நோக்கத்தை நாம் சரியான நிலை வழியில் கொண்டு செல்ல நமக்கு சமநிலை அவசியமாகின்றது. இந்த சமநிலை நாம் ஒவ்வொரு நாளும் எம்மை சிறிது உள்ளாய்வு செய்து நாம் சமநிலை செய்து கொள்ள வேண்டும். எங்கு நான் தவறுகின்றேன் என்று பார்த்து எம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். நாமே எமக்கு குருவாக இருக்கின்றோம். ஸோ இதுவரை இந்த நாடிகளின் முக்கியத்துவம், அவற்றை சமநிலை செய்வது பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். அத்தோடு நமது ஆத்மா இருதயத்தில் இருக்கின்றது. குண்டலினி சக்தி ஒரு தாய் சக்தியாக இந்த வேளையில் எமக்கு அவரே முழுமையாக எம்மை வழி நடத்துபவர். ஸோ இன்று நாம் நமது சக்தி மையங்கள், 7 சக்தி மையங்களின் முக்கியத்துவத்தை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்று முதலாவது சக்தி மையத்தை பார்ப்போம். ஸோ கடந்த வகுப்புகளில் பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்று நாம் பார்த்தோம். பிரச்சனைகள் ஏன் வருகிறது, அவற்றை நாம் தான் பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொள்கின்றோம். இந்த பிரச்சனைகள் அவசியமானவை என்று பார்த்தோம். ஏனென்றால் ஸ்ரீ மாதாஜி ஒரு நல்ல உதாரணத்தை எடுத்து நமக்கு சொன்னார். ஒரு மரம் வேர்கள் கீழே நீர் ஆதாரத்தை நோக்கி செல்கின்றது. தடைகள் வரும்போது சண்டை பிடிக்காது, போராடாது, தப்பி ஓடாது, அவற்றை எதிர்கொண்டு தனக்கு சாதகமாக அவற்றை சுத்தி சென்று தன்னை பலப்படுத்தி கொண்டு நீர் ஆதாரத்தை நோக்கி செல்கின்றது. இது அனைத்தும் அந்த மரத்தின் வித்துக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஞானம், இந்த அறிவு
எவ்வாறு செல்ல வேண்டும் என்று. அதேபோல்தான் மேலே மரங்கள் இலைகள் வரும்போது தடைகள் இருந்தால் விலகி சூரிய ஒளியை நோக்கி செல்கின்றது. இந்த பிரச்சனைகள் தடைகள் அவற்றை பலப்படுத்துகின்றது. அதுபோல்தான் நமக்கும் பிரச்சனைகள் வரும்போது அவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும். போராடக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது, அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். எவ்வாறு அந்த ஞானம் நமக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. எமது நோக்கத்தில் நாம் வலுவாதிருந்தோமானால், எனது நோக்கம் என்ன, உண்மையான வாழ்வின் நோக்கத்தை நாம் அறிந்தால் அந்த நோக்கத்தை நோக்கி நாம் பயணிக்கலாம். எனவே இடையில் வரும் பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு அவற்றை நாம் சரியான முறையில் கையாளும் போது அவை அனைத்தும் நம்மை பலப்படுத்துகின்றது. வாழ்வில், உலக வாழ்வில் நமக்கு நல்ல அனுபவங்களை தந்து நம்மை பலப்படுத்துகின்றது. ஸோ அதற்கு நாம் என்ன முக்கியம் என்று சொன்னால், நாம் அந்த வெளி பிரச்சனைகளில் பற்றில்லாது நமது நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நோக்கி நாம் போக வேண்டும். அதாவது தூய விருப்பம், தூய்மை அவசியம். மற்றது வேண்டாதவற்றில் பற்றில்லாத நிலை அவசியம். அதுவே தாமரை நமக்கு விளக்குகின்றது. அதை பார்த்தோம். இன்று நாம் முதலாவது சக்கரத்தை பார்ப்போம். முதலாவது சக்தி மையம், மூல ஆதாரம். நமது வாழ்வின் மூல ஆதாரம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கின்றது. இந்த சக்கரம் நாம் இருக்கும்போது, அந்த நன்றாக நிமிர்ந்து இருக்கும்போது அந்த முள்ளந்தண்டு அடிப்பாகம் நிலத்தில் படும் இடம், அந்த இடத்தில் இருக்கின்றது. அதற்கு சற்று மேல் முக்கோண வடிவமான அந்த புனித எலும்பில் தான் குண்டலினி சக்தி இருக்கின்றது. அந்த குண்டலினி சக்தி நமக்குள் தூய விருப்பமாக இருக்கின்றது. என்னால் இந்த தூய விருப்பமே எம்மை நமது வாழ்வின் நோக்கத்தை நோக்கி எடுத்து செல்ல போகின்றது. ஸோ அதுவே அந்த குண்டலினி சக்தியாகும், நமது தூய விருப்பம். முக்கோண வடிவமான அந்த எலும்பு மூலாதாரம் என்று சொல்லப்படும். அதற்கு கீழ் இருக்கும் சக்தி மையம் மூலாதார சக்கரம் என்று சொல்லப்படும். அது 4 இதழ்களை கொண்டது, பூமியோடு தொடர்பானது. எமது உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. சக்கரங்கள், நாடிகள், நரம்புகள் அனைத்தும் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. முதலாவது சக்தி மையம் பூமி தத்துவத்தால் ஆக்கப்பட்டது. எனவே பூமி தத்துவம் மூலம் நாம் அதனை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பஞ்ச தத்துவங்களும் இந்த பிரபஞ்ச சக்திக்குள் அடங்குகின்றது. எனவே பூமி தத்துவம் சக்தி வாய்ந்தது. எமது முதலாவது சக்கரமான மூலாதார சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. அதனால்தான் தியானம் செய்யும் போது மக்கள் நிலத்தில் இருக்கின்றார்கள். இந்த பத்மாசன பொசிஷனில் நிலையில் இருக்கும்போது அந்த மூலாதாரம் நன்றாக பூமியில் பதிகின்றது. ஸோ பூமி தத்துவத்தோடு நேரடி தொடர்பு வருகின்றது. எனவே அது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துகின்றது. அதில் இருக்கும் பிரச்சனைகளை எடுத்து விடுகின்றது. மற்றும் இது நம்மை இயற்கையோடு இசைந்து வாழ கற்றுத்தருகின்றது. இயற்கையிலிருந்து நாம் நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றோம். ஸோ இந்த 4 இதழ்கள் இருக்கின்றது மூலாதார சக்கரத்தில். இது இடுப்பு நரம்பு என்று சொல்லப்படும். அந்த பகுதியில் இருக்கும் உடல் பகுதியை நரம்புகள்
சென்று அதனுடைய தொழிற்பாடுகளை கவனித்துக் கொள்கின்றது. உடல் ரீதியாக, ஆத்ம ரீதியாக அங்கு இயங்கும் சக்தி அந்த சக்கரத்தை வளம்படுத்தி அந்த சக்கரத்தின் நற்பண்புகளை ஒளியூட்டி அவை எமக்குள் வளர செய்கின்றது. தலையில் இந்த சக்கரத்தில் இருந்து வரும் நரம்புகள் தலையில் பின்பக்க தலையில் மூளையில் பிடரி பக்கத்தில் முடிவடைகின்றது. கைகளில் மணிக்கட்டுக்கு சற்று மேல் பகுதியில் முடிவடைகின்றது. கால்களில் குதிக்கால்களில் முடிவடைகின்றது. இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அந்த சக்தி மையத்தை நாம் இந்த உடலில் உள்ள இந்த பாகங்களில் நாம் உணரலாம். இந்த சக்தி மையத்தின் பண்புகளை நாம் பார்ப்போம். தூய்மையே இதனுடைய பண்பு. இந்த தூய்மையே எமது வாழ்வின் ஆதாரம். இந்த தூய்மையை எவ்வாறு விளங்கிக் கொள்வது? இது ஒரு குழந்தை தன்மை. குழந்தைகளை பார்த்தால் அந்த தூய்மை விளங்கும். அவர்கள் கள்ளம், கபடம், சூதுவாது, ஒளிவு மறைவு இல்லாத நேர்மையான அறிவு கொண்ட அவர்களுடைய அறிவு நேர்மையானது. உள்ளத்தை திறந்து அனைத்தையும் அப்பாவித்தனமாக கதைப்பார்கள். நேரடியாக கதைப்பார்கள். இதையே குழந்தைத்தனம் என்று சொல்லுவோம், இன்னசென்ஸ். இந்த தூய்மையே இந்த மூலாதார சக்கரத்தின் முக்கிய பண்பாகும். இந்த தூய்மை எமக்கு புனித தன்மையை தருகின்றது, மங்களகரத்தை தருகின்றது. இந்த தூய்மை எம்மை பாதுகாக்கின்றது மற்றும் எமது மனம், எமது அறிவு தெளிவடைந்த நிலையில் இருக்கின்றது. இந்த தூய்மையால் அறிவு முழுமையாக தெளிவடைந்த நிலையில் ஒரு நேர்மையான அறிவாக இருக்கின்றது. இதனால் நமக்கு விவேகமானவர்களாக, விவேக புத்தி கொண்டவர்களாக இருக்கின்றோம். விவேக புத்தியை எமக்கு தருகின்றது. இவை எமக்கு சமநிலை, கண்ணியம், எமது வாழ்வில் எம்மை சரியாக வழிகாட்டுகின்றது. இதுவே இந்த மூலாதார சக்கரத்தின் பண்பாகும். இந்த குழந்தைகளில் நாம் காணலாம், களங்கம் இல்லாத குழந்தை உள்ளம், பாரபட்சம் இல்லை, நேர்மையான அறிவு, தூய்மையான அறிவு. இப்பொழுது நாம் தியானத்துக்கு செல்லுவோம். நமது மனம், உடல் இரண்டையும் ஆறுதலாக வைத்து நமது கவனத்தை பிரம்மராந்திரம் உச்சிக்குழிக்கு எடுத்து செல்லுவோம். இந்த உச்சிக்குழியை ஒரு சிறிது நேரம் அவதானிப்போம். அந்த பிரம்மராந்திரத்தில் கவனத்தை வைக்க முடியாவிட்டால் வலது கையை அங்கு கொண்டு செல்லுவோம். அங்கு ஒரு சிறிது நேரம் வலது உள்ளம் கையை அங்கு வைப்போம், அவதானிப்போம். தொடுகை உணர்வோம். சூடாக இருக்கின்றதா, குளிர்ச்சியாக இருக்கின்றதா? எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாம் கவனிப்பது மட்டுமே. பொறுமையோடு, மன அமைதியோடு, எதிர்வினை புரிய வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம், பொறுமையாக கவனிப்போம். சூடாக இருந்தால் அந்த சூடு முழுவதையும் வெளியேற விட்டு விடுவோம். கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு எடுத்து செல்லுவோம்.
நமது தலை உச்சியிலிருந்து இந்த 2 அங்குல உயர பகுதி மிகவும் முக்கியமான பகுதி. இந்நிலையிலேயே நமது தியான நிலை இருக்கின்றது. எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையை நமக்கு தரும் அந்த புள்ளி. இப்பொழுது கையை இன்னும் ஒரு 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். இந்த 4 அங்குல உயரத்தில் இருக்கும் புள்ளி இது நமக்கு நமது சந்தேகங்கள் அனைத்தையும் போக்கி முழுமையான தியான நிலையை தருகின்றது. சந்தேகங்கள் இல்லை, எனவே நாம் சரணாகதி அடைகின்றோம். சரணாகதி என்றால் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டுவிடுகின்றோம். இப்பொழுது வலது கையை நாம் அடுக்கி கொண்டு வந்து அதே போல் நமது இடது கையாலும் நாம் பார்ப்போம். இடது உள்ளம் கையை நாம் உச்சியில் வைப்போம். தொடுகை உணர்வோம். சூடாகவா குளிர்ச்சியாகவா இருக்கின்றது. ரெண்டாங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத ஒரு அமைதி நிலை. எண்ணங்கள் வந்தால் நாம் மன்னித்து விடுவோம் அவற்றை. நான் மன்னிக்கின்றேன். இப்பொழுது இன்னும் ஒரு 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். அங்கு முழுமையான சரணாகதி நிலை. ஏனென்றால் எந்த சந்தேகமும் இல்லை. முழுமையாக நம்மை நாம் வெளிப்படுத்தி இந்த தெய்வீக சக்தி நமக்குள் வேலை செய்ய விட்டுவிடும். கவனத்தை அங்கு வைத்து கையை மெதுவாக நாம் மடக்கி கொண்டு வருவோம். சுழுமுனை நாடியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு சுழுமுனை நாடி லேசாக இருக்கின்றதா என்பதை அவதானிப்போம். இப்பொழுது நமது இடது நாடியை நாம் சுத்திகரிப்போம். அதற்கு முன்பு நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு கொள்ளுவோம். எல்லோருக்கும் தெரியும், செய்யுங்கள். முதலாவது தடவை மெதுவாக ஒவ்வொரு சக்கரமாக நீங்கள் கொண்டு செல்லலாம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், பின்பு இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரா, ஒரு முடிச்சு. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மீண்டும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி. எங்காவது வெப்பத்தை உணர்ந்தால் அதில் நின்று கொஞ்ச நேரம் நாம் இந்த பயிற்சியை செய்யலாம். பின்பு இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரா. ஒரு முடிச்சு போடுவோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரா. 3 தடவை முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். 1, 2, 3. கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவசம்
நமது ஒவ்வொரு சக்தி மையத்தின் பண்புகள் நமக்கு கவசமாகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சஹஸ்ராரம். இருகைகளையும் கூப்பி அனைத்து ஆத்ம நற்பண்புகளையும் வணங்கி நமது இடது நாடியில் சிறிது தியானிப்போம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி, பூமி தத்துவம். இந்த இடது நாடி நமது முதலில் மூலாதார சக்கரத்தோடு தொடர்புடையது. ஏனென்றால் இந்த இடது நாடி மூலாதார சக்கரத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது. வலது நாடி நமது 2வது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த இடது நாடி நமது மூலாதார சக்தி மையமும் நமது இடது நாடியை தூய்மைப்படுத்த நமக்கு உதவும். நமது இடது நாடியில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, நமது இடது நாடியில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். மூலாதார சக்கரத்திலிருந்து இந்த இடது நாடி ஆரம்பிக்கின்றது. இந்த இடது நாடியில் மனசக்தி, தூய விருப்பத்துக்கான சக்தி. நமக்கு தெரியும், மூலாதார சக்கரத்துக்கு மேல் முக்கோண வடிவமான குண்டலின் இந்த எலும்பில் குண்டலினி சக்தி நமது தூய விருப்பமாக அமர்ந்திருக்கின்றார். தூய விருப்பத்துக்கான சக்தி. குண்டலினி தாயை நாம் கேட்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். வேண்டாதவை அனைத்தையும் விலக்கி தூய விருப்பத்தை மட்டும் ஒளியூட்டி தாருங்கள். அது நமது மன சக்தியை அதிகரிக்க வல்லது. மனம் தெளிவடைகின்றது, சக்தி பலம் பெறுகின்றது, உறுதி அடைகின்றது. இதுதான், வேறொன்றும் அல்ல, இதுவே. ஒரு மெழுகுதிரி, நீங்கள் எல்லோரும் இடது பக்கத்தில் ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி வையுங்கள். தேவையானால் உங்கள் இடது கையை மெழுகுதிரிக்கு நேரே வைக்கலாம். வைத்து பாருங்கள், அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம். நீங்கள் இடது கையை வைக்காவிட்டாலும் ஒரு மெழுகுதிரியை இடது பக்கம் வைப்பது நல்லது. ஏனென்றால் இந்த சூழலையும் அது சுத்திகரிக்கின்றது. ஒளி தத்துவம். இந்த இடது கையை நாம் சுத்திகரிக்கும் இந்த நேரத்தில் ஸ்ரீ மாதாஜி இடது நாடியை பற்றி சொல்லும் ஒரு உரையை நாம் கேட்போம். ஒரு சிறிய உரை, இடது பக்கத்தை பற்றிய உரை. தொடர்ந்து கவனத்தை வைத்து தொடர்ந்து நாம் நமது இடது நாடியை தூய்மைப்படுத்தும் நிலையில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி சொல்வதை அவதானிப்போம்.
This is the left side which we get, and ultimately with these left side problems we get physical pains. It's very painful to have left sided problems. It's very, very painful. The pain cannot be explained, no one can understand, nobody can cure it, you can't tell anyone, and people think that you are fussing, they give you psychological treatments. You just don't understand why this pain is within you. And this pain comes to you from left side, the subconscious. The beyond the subconscious is the collective subconscious. And this collective subconscious is the one where whatever is created from the beginning up to today in the creation is within. And once you go to the subconscious, you just get lost there. You are so overpowered by this power of subconscious that it is beyond you to understand it, beyond you to get out of it, and beyond you to not to succumb to it. And it goes on increasing. Like I asked people, why did you go on doing it? When you knew that you were not doing it, somebody else was doing it, still why did you continue to do it? They said, Mother, we were under a blanket. It was darkness. We didn't know where we were moving. And we were just going on and on and on. And as I told you last time, feeling guilty is the biggest blockade. It's the biggest blockade. Because once you start feeling guilty, that the center on the left gets blocked and it's very difficult. And you don't know why you are feeling guilty. All the time you're feeling guilty, but you don't know why you're feeling guilty. Why these ideas of guilt are coming to you. That this feeling of guilt keeps you away from joy, from enjoying anything, from being spontaneous. Why? And this explains why we sometimes are miserable for nothing. Actually, God has not created us to be miserable. He has made us so beautifully, so carefully. He has created us with such love and compassion not to make us feel miserable, not for anything. He doesn't give us any diseases, no problems. But we have done these things to ourselves by going to extremes on the left or the right. As I am today talking about only on the left, I would say that to feel miserable for nothing at all is also wrong, is being unjust to yourself. The people who are left-sided must know that they are the spirit, that they are that beauty which has to come, which has to express itself, that they are not the people who have to suffer all the time and to live like miserable people. They are not. But because they take so much upon themselves, bear so much upon themselves, they become like. And to avoid that bearing up, they may take to some other habits. See, many people take to alcohol also for reason because they can't bear the pangs of life. They can't bear. That's why they take to. But once the spirit is awakened within you, you become so strong. You become so joyous, so spontaneous that all these things drop on. All those things, so-called diseases, so-called habits, just drop on. And you become a new blooming personality. Now, the basics of having this center within you can blame God for that. Why did He give us these centers on the left-hand side? What was the need? He should not have given us these left-sided ones, so we would have been just in the center to go. But the trouble is, the human beings have to know in their own freedom how to deal with themselves. They have to learn little hard way, the wisdom. They have to know by going to extremes, they have suffered. They have to realize it. Because if they have to become truly, absolutely free, they have to rise in their wisdom. If they are not wise people, then they cannot enter into the kingdom of God because they will be abandoned people. Say, people who are abandoned, who don't understand any laws and regulations, if you get them in England, we'll have to put them in jail. In the same way,
human beings who have not got that wisdom within themselves. Through sufferings only one learns, but we should not ask for suffering. When we ask for sufferings, we are asking actually for mistakes to begin with. How will you suffer if you do not commit mistakes? So when we ask for sufferings, we are committing mistakes. So what we should ask for is nothing but our spirit. And if you ask for your spirit, it is your own and you have to get it. It is in your own right that you are going to get it. ஸோ இடது நாடி எமது கடந்த காலம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் கடந்த காலமும். ஸோ நாம் இடது நாடி பாதிப்பில் ஆழமாக செல்லும் போது அதோடு எல்லாம் இணைக்கப்படுகின்றோம். இணைக்கப்பட்டு அந்த பிரச்சனைகளும் உண்மை தாக்க வலிக்கிடுகின்றது. எனவே தான் நாம் சமநிலையில் இருக்க வேண்டும். ஸோ இந்த கடந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோமானால், தேவையற்றவை அந்த பாதிப்புகளில் வாழ்ந்தோமானால் அது மன வேதனையை தரக்கூடியது. எனவே கடந்த காலம் முடிந்த ஒன்று, எமது கடந்த கால வாழ்வு முழுவதும் அறியாமை நிறைந்தது. எமக்கு அறிவு இருக்கவில்லை. அதனால் சில பிள்ளைகள் விட்டிருக்கின்றோம். எமக்குள் நாம் நல்லவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் நல்லவர்களாக எமது ஆழத்தில் அடிமனதில் நாம் பார்த்தோம் என்றால் நாம் அனைவரும் நல்ல எண்ணம் கொண்டவர்கள். அதுவே அந்த தூய ஆத்மா உள்ளுக்குள் இருக்கின்றது. ஆனால் வெளியில் பல தூண்டுதல்களால் நாம் எடுபட்டு பிள்ளைகள் விட்டிருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம், மற்றவர்கள் நம்மை பாதித்திருக்கலாம். அதனால் அந்த கடந்த காலம் வேதனையானதாக இருக்கலாம். ஆனால் அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இப்பொழுது நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று நாம் ஒரு தூய ஆத்மாக்கள் என்ற அந்த உண்மையை அறிந்து கொண்டோம். ஸோ இதிலிருந்து நாம் நமது வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும். இதிலிருந்து நாம் தூய்மையான தெய்வீக ஞானத்தை, அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் நமக்கு தூய விருப்பம், மனசக்தி, மன உறுதி. இந்த மனசக்தியை நாம் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். ஸோ இதுவே எமது இடது பக்கம். நான் ஒரு தூய ஆத்மா, எந்த குற்றமும் அறியேன், முடிந்தவை முடிந்தது. தாயே, எனது ஆத்மாக்கு எதிரான அனைத்து தவறுகளையும் மன்னித்து என்னை நல்வழியில் எடுத்து செல்லுங்கள். இப்பொழுது நாம் தனித்தவர்கள் அல்ல. ஸோ இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். ஸோ இப்பொழுது உப்பு நீரில் நாம் கால்களை வைக்கலாம். மீண்டும் நீர் தத்துவம், நாம் இந்த தெய்வீக இந்த அன்பு சக்தி, பிரபஞ்ச சக்தியின் ஒரு அங்கமாகும் இந்த நீர் தத்துவம். இது நம்மை தூய்மைப்படுத்தும். நாம் கால்களை அதில் வைப்போம்.
வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸோ எமது இடது நாடி தூய்மைப்பட்டால் எமது வலது நாடி தானாக தூய்மை அடையும். ஏனென்றால் எமது விருப்பங்கள் தூய்மையாக இருந்தால் செயல்களும் தூய்மையாக இருக்கும். எமது மன தொழிற்பாடுகள், உடல் தொழிற்பாடுகள் தூய்மையாக இருக்கும். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து வேண்டாதவற்றை வெளியேற்றி எனக்கு வலது நாடியில் சமநிலையை தாருங்கள். வலது நாடி எமது 2வது சக்தி மையத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த 2வது சக்தி மையம் நமக்கு ஒரு மென்மையான, இனிமையான, கருணை நிறைந்த ஆளுமையை தருகின்றது. அறிவு நிறைந்த ஆளுமை. தெய்வீக ஞானம் நிறைந்த ஆளுமையை எமக்கு தருகின்றது. இந்த தெய்வீக ஞானம் எமது கவனத்தை முழுமையாக ஒளியூட்டி எமது கவனத்தை தூய்மையடைய செய்கின்றது. இதனால் எமது மன தொழிற்பாடுகள், உடல் தொழிற்பாடுகள் தூய்மையடைந்து சமநிலை அடைகின்றது. இதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய உண்மை, நான் தனித்தவன் அல்ல. இந்த பிரபஞ்ச சக்தியே, இந்த தெய்வீக சக்தியே என்னை கவனித்துக் கொள்கின்றது. ஸோ அந்த சக்தியோடு நாம் இணைய வேண்டும். யோகா, தியான நிலைக்கு செல்ல வேண்டும். தூய கவனம். தாயே, எனக்கு தூய கவனத்தை தந்தருளுங்கள். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். தொடர்ந்து உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். நடு நாடி, கவனம் நடுநாடியில் இருக்கட்டும். பிரம்மராந்திரத்தில் கவனத்தை வைத்து நாடியை இலகுவாக வைத்துக் கொள்வோம். கவனத்தை இலகுவாக எமக்கு உள்முகமாக நடுநாடி வழியாக எமது மூலாதார சக்கரத்தை கவனிப்போம். ரெண்டு மூன்று தடவை ஆழமாக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிடும் போது நமது கவனம் சுவாசத்தோடும் சுழுமுனை நாடியோடும் மெதுவாக ஒன்றாவதை நாம் காணலாம். இந்நிலையில் நாம் நமது மூலாதார சக்கரத்தில் பிரார்த்திப்போம். அதனுடைய தாயே, எனது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள் எனக்குள். நடு மூலாதாரம் நாம் கேட்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையோடு வைத்திருங்கள். அந்த குழந்தையினுடைய தன்மையை எனக்கு தந்தருளுங்கள். தூய்மை, களம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவு இல்லாத குழந்தை உள்ளம், நேர்மையான அறிவு, குழந்தைகள் எப்பொழுதும் அந்த தெய்வீக சக்தியோடு இணைக்கப்பட்டவர்கள். எமது இடது மூலாதாரத்தில் நாம் தியானிப்போம்.
கவனத்தை இடது பக்கம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு செல்லுவோம். இதில் பிரார்த்திப்போம். இங்கு நாம் ஒரு தூய ஆத்மா, இப்பொழுது தூய ஆத்மா. கடந்த காலம் முடிந்த ஒன்று. எனவே நாம் சுயமரியாதையோடு தன்னம்பிக்கையோடு நாம் சொல்ல வேண்டும். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கின்றேன். அதை சொல்லும் மன உறுதி அவசியம். ஏனென்றால் நான் இனிமேல் என்னை முழுமையாக அறிந்து என்னை வளம்படுத்தி என்னை சரி செய்து முன்னேறுவேன் என்ற அந்த மன உறுதி, தூய விருப்பம். தூய விருப்பத்தோடு நாம் சொல்ல வேண்டும். தாயே, நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது தூய்மையாக இருக்கின்றேன். நமது வலது மூலாதாரத்தில் நாம் சொல்லுவோம். ஸ்ரீமாதிஜியின் உரையில் நாம் கேட்டோம், நமது கடந்த காலம், அல்லது இந்த பிரபஞ்சத்தின் கடந்த காலம், இதனால் நாம் பாதிக்கப்படுகின்றோம். ஆத்ம நிலையில் இருந்து விலகுகின்றோம். ஆத்மாவின் நற்பண்புகள் நமக்குள் ஆழமாக இருக்கின்றது. ஆனால் இந்த தீய குணங்கள், நமக்குள் இருக்கும் தீய குணங்கள், எதிர்மறையான குணங்கள், ராட்சச குணங்கள், இவை எம்மை தூய ஆத்மாவாக இருக்க விடாது எம்மை மூடிக்கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணங்களே, அந்த குணமே எமக்குள் சில வேளைகளில் முந்திக் கொண்டு வெளிவருகின்றது. நல்லவை உள்ளுக்குள் அமிழ்ந்து போகின்றது. எனவே எமக்கு இந்த தெய்வீக சக்தியின் உதவி தேவை. அவற்றிலிருந்து நாம் வெளிவருவதற்கு எமது வலது பக்கம், அதுவே வலது பக்க சக்தி பிராண சக்தி, நமது செயல்களுக்கான சக்தி. இவை தூய்மை அடையும் போது இந்த தெய்வீக சக்தி அவற்றையெல்லாம் அளிக்கின்றது. இதில் நாம் சொல்லுவோம், அந்த தெய்வீக சக்தியில் நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் தீயவை அனைத்தையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர். எனக்குள் இருக்கும் தீய சக்திகள், தீய எண்ணங்கள், ராட்சச குணங்கள், ஆத்மாவுக்கு எதிரானவை, அது என்னையும் துன்புறுத்துகின்றது, மற்றவர்களையும் துன்புறுத்துகின்றது. அவற்றை அழித்து என் நன்மையை பாதுகாப்பவர் நீங்களே. இறை நம்பிக்கையோடு சொல்லுவோம். இதில் இந்த தூய்மையை நாம் அனைத்து சக்தி மையங்களிலும் வேண்டிக் கொள்வோம். தாயே, இந்த தூய்மையை எமது அனைத்து சக்தி மையங்களிலும், மற்ற சக்தி மையங்களிலும் தந்தருளுங்கள். வேண்டாதவை, அழிவுகரமானவற்றை அழித்து ஆத்மாவின் நற்பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள் நமக்குள். இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை தலை உச்சியில் வைப்போம்.
இப்பொழுது அமைதியாக ஒரு 2-3 நிமிடம் தியானிப்போம். இதுவே உண்மையான தியானம். இதுவரை நாம் நம்மை தியான நிலைக்கு எடுத்து சென்றோம். ஸோ இப்பொழுது உண்மையான தியானம் என்பது நம்மை முழுவதுமாக திறந்து இந்த தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டு விடுவோம். நாம் பிரம்மராந்திரத்தில் இருந்து கவனிப்போம். அது தலையில் சூடாக உணர்ந்தால் அந்த சூடு முழுவதும் வெளியேற விட்டுவிடுவோம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் இன்னொரு அருள் உரையை கேட்போம். சிறிய உரை மூலாதார சக்கரத்தை பற்றி. ஸோ தொடர்ந்து எமது கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைப்போம். இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்து கொள்ளலாம். முடித்த பின்பு முழு கவனத்தையும் எமது மூலாதார சக்கரத்தில் வைத்து இந்த உரையை நாம் கேட்போம். ஸோ தண்ணீரை நீங்கள் ஒரு புறம் வைக்கலாம், வைத்து விடுங்கள். பின்பு நீங்கள் அதை கழிவறையில் கொண்டு போய் கொட்டி விடலாம். ஓகே, ஸோ இப்பொழுது நாம் But as Kundalini rises, on every center, you start getting the light of that center. At the first center, you get back your innocence. Your eyes become innocent. Your behavior becomes innocent. You are not filled with lust and greed. You don't look at things with lust and greed, but you look at things with innocence, which is a very big thing that people have lost, and that you get back. And such a person develops many qualities. One of them is that such a person is full of fragrance.
Such a person has a tremendous gravity. Tremendous gravity. And such a person has tremendous dynamism, and attraction is a bad word, so I don't want to use it, but magnetic. His magnet is awakened within him. This is the center of your magnet, of the earth. Such a person develops a tremendous sense of roads, and sense of direction. You place him anywhere, he will know where to go, like birds. You place birds anywhere, they know which side is north, south, east, west. In the same way, you also develop your lost innocence and your magnet within you by which you have proper direction. But the highest of all, you develop the proper direction to wisdom, which is a wise thing to do. You just don't do stupid things. You just don't do. Even if you ever try to do it, you will not do it because you know it is so stupid. Just you don't do it. I mean, it is so simple to be wise than to be stupid. Because if you have to be stupid, you have to go out of the way to be stupid and idiotic. But if you want to be normal and wise, is the easiest thing to do. But what people do is to do things that would make them more and more stupid, nonsensical. Because also some people told me they do it, the reason being they think they have a nuisance value. Like in London now we have one funny stuff going on. They call it what? Punk rock. You see? It's a funny stuff. Now, poor things, they don't know what they are doing. And I think only value of that punk rock system is this, that they try to sort of make a nuisance out of them so that people feel attracted towards them, or sort of a significance out of them. But when you become a realized soul, you realize your significance because you understand you are part and parcel of the whole, and that your significance is to give realization to others. The highest of highest, that's what you have to do. Now you are a saint. And that's how the whole attitude of cheapishness, of outward shallowness finishes, and you become a serene, dignified personality. This is not possible through any sermon, any lecture. It is only possible when the Kundalini rises, you become like a very dignified child. Very dignified child. I had seen one beautiful painting done of Mother Mary being taught first time. If you see her as a child, she's a very dignified personality. As a child, she's about 10 years of age. I have seen my own grandchildren who are not very old, but extremely dignified. They walk like kings, behave like kings. In every behavior, you find there's such a dignity. They'll never do something shallow. They'll never ask for anything. They never weep for anything. They never cry for anything. They're so dignified, and they understand it so well what is dignity is. I don't have to tell them because they're born realized. In the same way, you become that. Nobody has to tell you that do this or do that. But you understand that you must have self-respect. This happens to you automatically. This is actualization. Nobody has to tell you that you be dignified. You just become. I have seen people who were absolutely absurd. Even from this punk rock, we got some people. And they were so changed that people could not recognize them. But one thing bad has happened with this punk rock, that they put some sort of dye in their head, and since then their eyes became very weak. Because these dyes, I think, make the optic lobe covered with some sort of a color, and you can't see properly, and the eyes became very weak. And it took some time for us to remove the effect of those dyes from their head. We go headlong. What's wrong? There's nothing wrong in this world if it is a stupid fool. But for a wise man, there are very many things which are absolutely wrong,
And there are very many things which are absolutely correct. So you develop your wisdom by this first sentence. இப்பொழுது மீண்டும் எமது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்து கவனத்தை பிரம்மராந்திரத்திலிருந்து சுழும்னை நாடி வழியாக எமது மூலாதார சக்கரம், இந்த முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கின்றது. நாம் இருக்கும்போது அந்த முள்ளந்தண்டு அடிப்பாகம் நன்றாக நிமிர்ந்திருந்தீர்கள் என்றால் அந்த முள்ளந்தண்டு அடிப்பாகம் நிலத்தில் படும் இடம், அந்த இடத்தில் தான் இருக்கின்றது. அந்த இடத்தில் மூலாதார சக்தி மையம், அதை நாம் லேசாக உணர முடிகின்றதா? அங்கு என்ன சூடாக இருக்கிறதா, ஒரு குளிர்மையை உணர முடிகின்றதா என்று ஒரு சிறிது நேரம் நாம் கவனிப்போம். மனமுடல் இரண்டையும் இலகுவாக வைத்து கவனிப்போம். அந்த தூய்மையான சக்தி மையம் முக்கியமாக நமது கவனிப்பு பிரம்மராந்திரத்தில் இருந்து சுழுமினை நாடி வழியாக நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை நமது சுவாசத்தோடு கொண்டு வரும்போது இது இலகுவாகின்றது. அதுக்கு சற்று மேல் முக்கோண வடிவமான புனித எலும்பில் குண்டலினி சக்தி இருக்கின்றது. எமது தூய விருப்பம். தாயே, எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். இரு கைகளையும் மாறி மாறி நீங்கள் தலை உச்சியில் வைத்து சிறிது நேரம் தியானிக்கலாம்.
ஸோ இந்த அமைதி நிலையில் மீண்டும் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். ஸோ முதலாவது தடவை மெதுவாக ஒரு முடித்து போடுவோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். ரெண்டாவது தடவை ரெண்டாவது முடிச்சு கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை 3 தடவை முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். கைகளை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சர்ஷா. மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி ஸ்ரீ மாதிச்சிக்கு எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவிப்போம். அவருடைய ஞானமே எமது அறியாமை இருளை விலக்கி எமக்கு மன தெளிவை தந்து வாழ்வில் எம்மை முன்னேற்றுகின்றது. அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. ஸோ இப்பொழுது நாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுடைய தியான அனுபவங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் சாட் மூலமாக நீங்கள் நமக்கு அறிய தரலாம். Zoom-இல் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் அடுத்த சக்தி மையங்களை பற்றி பார்ப்போம். எப்படி இருந்தது இன்றைய தியானம் உங்களுக்கு? ஸ்ரீ மாதாஜி. நல்லா இருந்தது நிகழ்ச்சி. மற்றது நீங்கள் அந்த பழமையா செய்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டிருந்த நீங்கள் இப்ப நான் இரவில் செய்து பார்க்கணும். ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஓகே, வெரி குட், வெரி குட். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சஹானா எப்படி இருக்கிறீங்க?
சஹானா சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய்ஷ் மாதஜி சொல்லுங்க. இந்த கிளாஸ்ல எனக்கு இந்த கவரேஜ் இஷ்யூ இருந்ததால இந்த கவரேஜ் நெட்வொர்க் ஃபுல்லா போயிட்டு போயிட்டு வந்ததால ஆஹா. முக்கியமான சிலது எனக்கு சரியா ப்ராப்பரா விளங்கல. ஓ அப்ப நான் இது ரெக்கார்டிங் நீங்க அனுப்பின பிறகு நான் எல்லாம் முதல்ல அதை கொஞ்சம் எல்லாம் திரும்ப நான் செஞ்சு பார்க்கிறேன். ஓகே ஓகே. இப்ப நான் இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க கதைச்சது எல்லாமே விட்டு 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 தான் கேட்டுட்டு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குது. ஓ ஐ சி. ஓகே. அப்ப நான் திரும்ப கேட்டு கொஞ்சம் ஃபுல்லா செஞ்சுட்டு ஓகே ஓகே. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு? பெட்டரா இப்போ நீங்கள் பெட்டரா ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் ஃபீலிங் பெட்டர் ஃபைன் தான். ஆஹா. ஆனா ரெகுலரா மெடிடேஷன் செய்ய இல்லாம இருக்குது. இப்போ பிஸியாக மார்னிங் இருக்கா? ஈவினிங் வந்து ரெகுலர் டைம்ல செய்ய இல்ல டைம் இருந்தாலும் செய்யணும் நம்ம இப்படி எண்டக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி டயர்டாகி கொஞ்சம் இதாகி போறேன் நான். அது அந்த டயர்ட்னஸ் அப்போ என்ன செய்யுங்கண்டா, அந்த நேரம் நீங்கள் ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் உங்களோட பிரம்மராந்திரம் இருக்குல்ல, அதில் மட்டும் ஆமா. கவனத்தை திரும்ப திரும்ப கொண்டு போங்க. கவனத்தை கையை கொண்டு போங்க, வலது கையை கொண்டு போங்க, அந்த உச்சிக்குழியில் வையுங்க. அப்படியே அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இடத்துல இருந்து கொண்டு, இவன் நித்திரை வந்தாலும் பரவாயில்லை, பட் ஒரு 10 மினிட்ஸ் முயற்சி செய்யுங்க. அந்த பிரம்மராந்திரம் தளர்வடைஞ்சு அந்த அதில் சூடாக இருந்தால் அந்த சூடை போக விடுங்க. குளிர்ச்சியாக வந்தால் அந்த குளிர்ச்சியாக வந்த பிறகு உங்களுக்கு டயர்டாக இருந்தால் அந்த நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. குளிர்ச்சியாக வந்த பிறகு அது ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த குளிர்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு அதை அந்த குளிர்ச்சியை வர விட்டுட்டு பிறகு ஜஸ்ட் டேக் அ ரெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு அது வந்து இப்போ ரெஸ்ட் தேவையும் என்ன. அப்படி செய்யலாம். நீங்கள் ஃபுட் சோக் அதில் பெட்டி பெருசாக வந்து இந்த அண்டையில் வேணுமெண்டா ஒரு கேண்டில் மட்டும் நீங்கள் கொளுத்தி வைக்கலாம். கூட லெஃப்ட் சைட் கிட்ட வைக்க வேண்டாம், கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1 feet 2 feet தூரத்தில் வெட்டது. முக்கியமாக ஸ்ரீமாதிஜின்னு பிக்சரை வந்து உங்களோட ஃபோனில் எடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே. அதை எடுத்து வச்சுட்டு முன்னாலே ஒரு லைட்டை கொளுத்திட்டு அப்படி இருக்கிற அந்த டைம்ல நம்ம இருக்கு நான் விளக்கு கொளுத்திட்டு இந்த மெழுகுதிரிய கொளுத்திட்டு அப்படி இருக்கக்குள்ள இருக்கிற ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தும் செய்யலாம் தானே? இல்லை இல்லை ரூம் இல்ல லைட் ஆஃப் வெளிச்சத்துல பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணாதீங்க. என்னண்டு? அது ரூம் லைட் வெளிச்சமா இருக்கணும். yeah. ரூம் லைட் நான் ஆஃப் சூரிய பண்ணிட்டு வெளிச்சத்தை அப்படி தடுக்க செய்யற விளக்கு வேண்டாம். மட்டும் 10. ஓகே. வெளிச்சம் இருந்து டார்க்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா லைட் வந்து அவசியம். தியானத்துக்கு லைட் வந்து அவசியம். ஸோ ரூமை டார்க் ஆக்காதீங்க, லைட் இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டை கொளுத்தி வைங்க. மெழுகுதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பேர்ன் பண்ணாது. நம்ம மெழுகுதிரி பேர்ன் பண்ணும். இப்போ ஏஆரில் இது ஏதாவது இதுகள் இருந்தால் அதை பேர்ன் பண்ணும். ஸோ அதுக்குத்தான் இது மெழுகுதிரி அவசியம். விளக்குல தான் கொளுத்தி செஞ்சேன் நான். என்ன விளக்கு கொளுத்துனீங்க? எண்ணெய் என்ன போட்டீங்க? எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டு திரி வச்சு ஒரு குமிழ் மாதிரி ஒரு விளக்கு செட், அந்த மார்பிள் இதுல செட் பண்ணது. ஓகே ஓகே. ஆனால் அந்த ஃப்ளேம் வந்து வெளியில எரியணும். வெளியில எரியற மாதிரி. அது நல்லா நீங்கள் ஆனால் சில வேளை மெழுகுதிரியையும் வச்சு பாருங்க. ஏண்டா மெழுகுதிரி அது வந்து பேர்ன் பண்ணிக்கல, மெழுகுதிரி அந்த கூட எஃபெக்டிவ் என்று சொல்கிறாங்க. ஓகே. யா சரி. எண்ணெய் விளக்கும் ஓகே. இது நானும் எண்ணெய் விளக்கு தான் கொளுத்துறது. என்னன்னு சொன்னால் மெழுகுதிரி வந்து அந்த
இப்போ இந்த மெழுகு திரியல்ல என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆமா. சில சுத்திகரிப்புக்கு தேவையான நேரம் ஐ யூஸ் மெழுகு திரி நான் பாவிக்கிறது. ஆமா. ஆமா. ஆனா ஏன் கண்டினியூவா நம்ம மனம் செய்யணும், தியானத்தில் இருக்கணும், யோகாசனம் செய்யணும், என்னண்டு மெடிடேஷன் அதுகளையும் செய்யும். இந்த கண்டினியூவா ரெகுலரா வந்து மெடிடேஷன் செய்யணும், தியானம் செய்யணும். அப்ப இப்படின்னு மனம் பண்ணுது. ஆனா இருந்து செய்யறதுக்கு இல்லாம அந்த ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி இருக்குது. டயர்ட்னஸ் எவ்வளோ காலம் உங்களோட என்னன்னு சர்ஜரி செய்து எவ்வளோ காலம்? இப்போ ஒரு 1.5 month ஆகுது. ஓ அப்போ வந்து டூ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் தேவை.